கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வெள்ளிக்கிழமை மே மாதம் 29ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு கிறிஸ்துவானவரே மகிமையின் நம்பிக்கை. இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் தியானம். இவரை பார்த்தால் ஒரு மேய்ப்பருக்குரிய தோற்றம் இல்லை. அவருடைய குரல் வளம், பேசும் பாணி போதகருக்கு ஏற்புடையதாக இல்லை என்று சில விசுவாசிகள் தேவனுடைய ஊழியக்காரரை குறித்து பேசுவதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய குரல் வளம் நன்றாகவும் அவருடைய பேசும் பாணியானது கவர்ச்சியாகவும் இருந்தால் நல்லது. ஆனால் அவைகளினால் மேன்மை உண்டாவதில்லை. சிலர் வெளித்தோற்றங்களை வைத்து போதகர்களையும் மேய்ப்பர்களையும் இடை போட்டு விடுகின்றார்கள். இன்று மட்டுமல்ல, அன்றும் அப்படியானவர்கள் சபைகளிலே இருந்தார்கள். தேவனுடைய ஊழியக்காரனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது வெளித்தோற்றத்தின்படி பார்க்கின்றீர்களா என்று கேட்டார். ஏனெனில் அவருடைய தோற்றமானது விரும்பப்படத்தக்கதாக இருக்கவில்லை. அவரை குறித்து சிலர் கூறும் போது அவனுடைய நிரூபங்கள் ஆழமானதும் பலமும் உள்ளவைகளாக இருக்கின்றது. சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் பேசும் விதமானது நகைப்புக்குரியது என்று கூறினார்கள். இவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய விசேஷித்த ஊழியத்திற்கென்று பிரித்தெடுத்தார். வெளித்தோற்றங்களை பார்த்து காரியங்களை நடப்பிக்கின்றவர்களை குறித்து தேவனுடைய ஊழியக்காரனாகிய பவுல் எழுதும் போது, ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கின்ற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கின்ற அவர்கள் புத்திமான்கள் அல்ல என்று கூறியிருக்கின்றார். பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் கிரியைகளினாலும் வெளி தோற்றத்தினாலும் உண்டாகுவதில்லை. மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே உண்டாகின்றது. கிறிஸ்துவை அறிவதும் கிறிஸ்துவை மகிமையின் நம்பிக்கையாக கொண்டிருப்பதும் கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை கொண்டிருப்பதுமே ஒரு விசுவாசியானவனின் மேன்மையாக இருக்கின்றது. எனவே நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும் படிக்கும் சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படுவதையே நாடுகிறேன் என்று திட்டமாக கூறியிருக்கின்றார். ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்பதை தெரியப்படுத்த சித்தம் கொண்ட தேவனே, அந்த நம்பிக்கையிலே நான் அசையாமல் உறுதியாயிருக்க கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்.